இன்னைக்கு இருக்கிற வாலிபர்களுக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அட்வைஸ் பண்றதாங்க. ஆமாங்க. அட்வைஸ் பண்றது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. அத அவங்க கேட்கவும் கேட்க மாட்டாங்க. நீங்களும் நெறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்லையா? ஒருத்தர் கூட கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களா? நான் சொல்ற மாரி நீங்க செஞ்சீங்கன்னா, கட்டாயம் நீங்க பண்ற அட்வைஸ அவங்க கட்டாயம் ஏற்றுக்கொள்ளுவாங்க. எப்படின்னு பார்க்கலாமா? வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதுனா, ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இப்படி இருக்க, மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? பாருங்க, வேதம் நமக்கு என்ன சொல்லுது? மற்றவங்களுக்கு நம்ம சொல்றோம், ஆனா நம்ம அதை செய்யறோமா? நம்ம அந்த காரியத்தை செய்யறோமா? இன்னொரு வசனமும் நமக்கு அழகா கற்றுக் கொடுக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 23வது அதிகாரம் 3வது வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்யும்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். பாத்தீங்களா? நம்ம மற்றவர்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவோம். ஆனா நம்ம அந்த காரியத்தை செய்யறோமா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க அந்த காரியத்தை எப்பொழுது செய்யறீங்களோ, செஞ்ச பிறகு மற்றவர்களுக்கு அந்த காரியத்தை சொல்லுங்க. கட்டாயம் அவங்களும் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவாங்க. நான் அட்வைஸ் பண்றது தப்புன்னு சொல்லல. அதை கை கொள்ளாம நீங்க பண்றீங்க பாத்தீங்களா, அதுதான் தப்புன்னு சொல்றேன். இன்னையிலிருந்து நீங்க அதை கை கொண்ட பிறகு மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லுங்க. சரிங்களா? உங்களுக்கும் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அட்வைஸ் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவர்களும் கை கொண்டு மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்களாய் மாறணும். God bless you.